ஒரு நாள் சோனா குருவி உணவு தேட போனப்ப ஒரு சின்ன மைனா குழந்தை அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்கிறதையும் அது பக்கத்துல சின்ன பிள்ளை இருக்கிறதையும் பார்த்துச்சு. இந்த சின்ன பிள்ளை ஒரு ஃப்ராடுங்கிறது அந்த காட்டுல உள்ள நிறைய பறவைகளுக்கும் தெரியும். இது நிறைய பொய் பேசும், பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யும். அதனால சின்ன பிள்ளை கிட்ட அந்த காட்டுல உள்ள பறவைகள் அதிகமா பழக மாட்டாங்க. இந்த ஃப்ராடு காலத்துக்கிட்ட இந்த மைனா குழந்தை ஏன் பேசிக்கிட்டு இருக்கு, நாம உடனே அங்க போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கணும், இல்லாட்டி அந்த குழந்தைக்கு ஆபத்து. இப்படி யோசிச்ச சோனா குருவி உடனே சின்ன பிள்ளையும் மைனா குழந்தையும் உட்கார்ந்து இடத்துக்கு பறந்து போச்சு. இப்படி பறந்து போன சோனா குருவி அந்த மைனா குழந்தைய பார்த்து இப்படி பேச ஆரம்பிச்சது. நீ யாரு, ஏன் இங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க, உங்க அம்மா அப்பா எங்க? ஏய் சோனா, இதையெல்லாம் கேட்டு அந்த குழந்தைக்கு உதவி செய்யறதுக்கு தான் நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன். நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு போகலாம். ஆண்டி ஆண்டி, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த தாத்தா என்ன அவரோட வீட்டுக்கு கூப்பிடுறாரு. இங்க பாருங்க சின்ன பிள்ளை, அந்த குழந்தைய என்கிட்ட விட்டுட்டு நீங்க போயிடுங்க. இந்த குழந்தை யாரு என்னன்னு நான் விசாரிக்கிறேன். முடியாது, இந்த குழந்தைய நான் தான் முதல்ல பார்த்தேன், இதுக்கு நான் தான் உதவி செய்வேன். நீங்க மட்டும் இப்ப போலன்னா நான் சத்தம் போட்டு எல்லா பறவைகளையும் இங்க கூப்பிடுவேன். அப்புறம் அன்னைக்கு அடி விழுந்த மாதிரி இன்னைக்கும் செமையா வாங்குவீங்க. ஏற்கனவே ஒரு தடவை எல்லா பறவைகளும் சேர்ந்து சின்ன பிள்ளைக்கு தர்ம அடி கொடுத்திருக்காங்க. அன்னைக்கு அடி வாங்கினது இப்ப சின்ன பிள்ளைக்கு ஞாபகம் வந்துருச்சு. அதனால பயந்து போன சின்ன பிள்ளை உடனே அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அம்மா, உன் பேர் என்ன? நீ மட்டும் தனியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என் பேரு ஜூலி. எங்க அம்மா உணவு தேட போறப்ப என்ன கூட்டுல விட்டுட்டு போனாங்க. நான் இப்பதான் பறக்க கத்துக்கிட்டேன். எனக்கு பறக்கணும் போல ஆசையா இருந்ததால கொஞ்ச தூரம் பறந்து பாப்போன்னு பறக்க ஆரம்பிச்சேன். அப்படி பறந்து வந்தனா எனக்கு தெரியாமலேயே ரொம்ப தூரம் பறந்து வந்துட்டேன். அது சரி, உங்க வீடு எங்க இருக்கு? எங்களுக்கு வீடு இல்ல, ஒரு கூடு தான் இருக்கு. அந்த கூடு ஒரு மாதுளை மரத்து மேல இருக்கும். அது சரி, உங்க வீட்டுக்கு எப்படி போறதுன்னு உனக்கு வழி தெரியுமா? தெரியல ஆண்டி, நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன். என்னால எங்க கூட்டுக்கு போறதுக்கு வழி கண்டுபிடிக்கவே முடியல. ஆண்டி ப்ளீஸ், என்னை எப்படியாவது எங்க அம்மா கிட்ட அழைச்சிக்கிட்டு போயிடுங்க. நான் உடனே எங்க அம்மாவை பார்க்கணும். சரி சரி, அழாத. நான் எப்படியாவது உன்னை கொண்டு போய் உங்க அம்மா கிட்ட சேர்த்துறேன். எனக்கு தெரிஞ்சு கிழக்கு பக்கத்துல ஒரு மாதுளை மரத்தை எப்பவோ பார்த்தாப்புல ஞாபகம் இருக்கு. அநேகமா உங்களோட கூட அங்கதான் இருக்கும். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு ஜூலிய கூப்பிட்டுக்கிட்டு கிழக்கு திசையில பறந்து போக ஆரம்பிச்சது. அந்த திசையில ரொம்ப தூரம் பறந்து போனதுக்கு அப்புறம் சோனா குருவி அந்த மாதுளை மரம் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு. அந்த இடத்துக்கு வந்த உடனே சோனா குருவி மாதுளை மரம் எங்க இருக்குன்னு தேடி பார்த்துச்சு. ஆனா அந்த இடத்துல எங்கேயுமே இப்ப மாதுளை மரம் இல்லவே இல்ல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் இந்த இடத்துலதான் இந்த மாதுளை மரத்தை பார்த்தேன். ஆனா இப்ப எங்கேயுமே இல்ல. இப்ப என்ன பண்றதுன்னே புரியல. இப்படி கொஞ்ச நேரம் புலம்புன சோனா குருவி பக்கத்து மரத்துல உட்கார்ந்து அந்த சாகர் புறாவை பார்த்துச்சு. உடனே சாகர் புறா கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சது. சாகர் அண்ணா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் இங்க ஒரு மாதுளை மரம் இருக்கிறத பார்த்திருக்கேன். அந்த மரம் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? சோனோ, அந்த மாதுளை மரம் இங்கதான் இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீசின வேகமான காத்தால இந்த மரம் கீழே விழுந்துருச்சு. அப்புறம் அந்த மரத்தை யாரோ மனிதர்கள் வந்து வெட்டி எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அதை தவிர இங்க வேற மாதுளை மரமே கிடையாது. சாகர் அண்ணா, இந்த மைனா குழந்தை தன்னோட அம்மா விட்டு பிரிஞ்சு வந்துருச்சு. இவங்க கூட ஒரு மாதுளை மரத்து மேல இருக்கிறதா சொல்லுது. ஆனா அந்த மாதுளை மரம் எங்க இருக்குன்னு இந்த குழந்தையால சொல்ல முடியல. உங்களுக்கு தெரிஞ்சு இந்த காட்டுல வேற எங்கேயாவது மாதுளை மரம் இருக்கா? சோனா, நம்ம காட்டுல இருக்கிற மலை அடிவாரத்துல ஒரு மாதுளை மரம் இருக்கு. ஒருவேளை அந்த மரத்துல இந்த குழந்தையோட கூடு இருந்தாலும் இருக்கலாம். அதை தவிர நம்ம காட்டுல வேற எங்கேயும் மாதுளை மரமே கிடையாது. பிறகு சாகர் புறாக்கு நன்றி சொன்ன சோனா குருவி ஜூலிய கூப்பிட்டுக்கிட்டு அந்த காட்டுல இருந்த மலையடிவாரத்தை நோக்கி பறந்து போச்சு. இப்படி பறந்து வந்த இவங்க ரெண்டு பேரும் மலையடிவாரத்தை நெருங்குற சமயத்துல வேகமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. உடனே சோனா குருவியும் ஜூலியும் ஒரு பெரிய மரத்துல போய் உட்கார்ந்தாங்க. உன்னை கொண்டு போய் உங்க அம்மா கிட்ட விட்டுட்டு உணவு தேடி எடுத்துக்கிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போகலான்னு நினைச்சேன். ஆனா இப்ப மழை வந்து அதை தடுத்துருச்சு. வீட்டுல என்னோட குழந்தைங்க பசியோட இருப்பாங்க. சோனா குருவி சொன்னதை கேட்ட ஜூலி பிறகு சோனா குருவி கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சது. ஆண்டி ஆண்டி, என்னை இங்க விட்டுட்டு நீங்க உங்க வீட்டுக்கு போயிடாதீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எப்படியாவது என்னை எங்க அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க. ஜூலி, பயப்படாத. நான் உன்னை தனியா விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். மழை வரலன்னா இந்நேரம் உன்னை கொண்டு போய் உங்க அம்மா கிட்ட சேர்த்திருப்பேன். ஆண்டி, ஒருவேளை இன்னைக்கு எங்க அம்மாவை உங்களால
கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன பண்ணுவீங்க? ஒருவேளை நீ நினைக்கிற மாதிரி நடந்தா கூட நான் உன்னை என் கூட என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவேன். அப்புறம் நாளைக்கு கூட உங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு தேட ஆரம்பிக்கலாம். சோனாக்குருவி இப்படி சொன்னதும் அந்த மைனா குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த சமயத்துல அந்த பக்கமா பறந்து வந்த காலுக்காகவும் அந்த மரத்தடியில வந்து உட்காந்துச்சு. என்ன காலம்னா நீங்க எங்க இப்படி? அதை ஏன் கேட்குற சோனா? கோரிக்கு இன்னைக்கு திடீர்னு பழம் சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. அதுக்காக பழம் எங்கே இருக்குன்னு தேடிக்கிட்டே வந்தேன்னா இவ்வளவு தூரம் வந்துட்டேன். இங்கே வந்த உடனே மழையும் வந்துருச்சு. ஆமாம், இந்த குழந்தை யாரோட குழந்தை? காலுக்காக இப்படி கேட்ட உடனே சோனாக்குருவி நடந்த கதை எல்லாத்தையும் காலுக்காகத்துக்கிட்ட சொல்லுச்சு. இந்த குழந்தைய பார்க்க பாவமா இருக்கு, அதனாலதான் இவங்க அம்மாவை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். சோனா, இன்னும் கொஞ்ச தூரம் இப்படியே பறந்து போனால் ஒரு பாழடைஞ்ச குகை வரும். அதுக்கும் பக்கத்திலேயே ஒரு மாதுளை மரம் இருக்கு. அந்த மாதுளை மரத்து மேலே கூடு கட்டி ஒரு மைனா குருவி வாழுது. நான் இந்த பக்கமாக வந்தப்ப அந்த மைனாவை நிறைய தடவை பார்த்துருக்கேன். அப்படியா? உங்களுக்கு இவங்க அம்மா தெரியுமா? இந்த இடத்துல இருக்கிற மாதுளை மரமும் ஒன்று தான், அதில் கூடு கட்டி வாழுற மைனாவும் ஒன்று தான். கண்டிப்பாக இந்த குழந்தையோட அம்மா அந்த மைனாவாக தான் இருக்கும். மழை விடட்டும், உங்கள் 2 பேரையும் நானே அங்கே அழைச்சிக்கிட்டு போகிறேன். ஏன்னா மழையில் பறந்து போய் எனக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னா கோரி என்னை திட்டுவா. அங்கிள், நீங்க சொல்றது உண்மையா? எங்க அம்மாவை நீங்க பாத்தீங்களா? குழந்தையே, நீ கவலைப்படாத. இந்த மழை சீக்கிரமாக விடணும்னு வேண்டிக்க. இந்த மழை விட்டுடுச்சுன்னா நீ உடனே உங்கள் அம்மாவை பார்க்கலாம். ஜூலியோட அம்மா இருக்கிற இடம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அங்கிருந்த எல்லாருக்குமே ஒரு வகையான நிம்மதி கிடைச்சிருச்சு. பிறகு கொஞ்ச நேரம் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்பவும் வேகமா பெஞ்சுக்கிட்டு இருந்த மழை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. இப்படி குறைஞ்சிக்கிட்டே வந்த மழை பிறகு சுத்தமா நின்று போயிடுச்சு. சரி, வாங்க கிளம்புவோம். எனக்கு ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. உங்கள் 2 பேரையும் அங்கே கொண்டு போய் விட்டுட்டு நான் அப்புறம் பழத்தை வேற தேடி போகணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க பாருங்க, உங்கள நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப தப்பு. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மியாவ். இது மட்டும் பத்தாது, கீழே இருக்கிற ஹைப் பட்டனை பிரஸ் பண்ணி எங்களை இன்னும் உற்சாகப்படுத்துங்க. மியாவ். இப்படி சொன்ன காலுக்காக பறந்து போக ஆரம்பிச்சது. சோனாக்குருவி ஜூலியை கூப்பிட்டுக்கிட்டு காலுக்காக பின்னாலேயே பறந்து போச்சு. இவங்க பறந்து போறப்ப வழியில இருந்த ஒரு பாழடைஞ்ச குகையை தாண்டி பறந்து போனாங்க. பிறகு கொஞ்ச தூரம் போனதும் காலுக்காக சொன்ன அந்த மாதுளை மரம் வந்துருச்சு. அந்த மாதுளை மரத்து மேல ஜூலியோட அம்மா ரொம்பவும் சோகமா உட்கார்ந்து இருந்தாங்க. பிறகு இவங்க 3 பேரும் ஜூலியோட அம்மா இருந்த மரத்து மேல போய் உட்கார்ந்தாங்க. தன்னோட குழந்தைய பார்த்த மைனா ரொம்பவும் சந்தோஷமாயிடுச்சு. ஜூலிய தூக்கி தான் நெஞ்சோட அணைச்சிக்கிச்சு. இப்படி ஜூலிய நெஞ்சோட அணைச்சுக்கிட்ட மைனா குருவி பிறகு இப்படி பேச ஆரம்பிச்சது. ஆமா, என்னோட குழந்தை உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? நீங்க இவளை எங்க பாத்தீங்க? பிறகு சோனாக்குருவியும் காலுக்காகவும் நடந்த கதை எல்லாத்தையும் ஜூலியோட அம்மா கிட்ட சொன்னாங்க. உங்களுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. என்னோட குழந்தைய மறுபடியும் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க. ஒரு நாள் பூரா இவளை நினைச்சு நான் ரொம்பவும் கஷ்டத்துல இருந்தேன். என்னோட துன்பத்தை இப்ப நீங்க சந்தோஷமா மாத்திட்டீங்க. இதே மாதிரி உங்கள் மரத்துல இருந்து 2 மாதுளம் பழங்களை எனக்கு கொடுத்தீங்கன்னா நானும் சந்தோஷமாயிடுவேன். என் மனைவியும் சந்தோஷமாயிடுவா. அதனால என்ன? உங்களுக்கு எவ்வளவு பழம் தேவைப்படுதோ அவ்வளவு பழத்தையும் பறிச்சுக்கிட்டு போங்க. என்னோட குழந்தைய என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்த உங்களுக்கு நான் எது வேணாலும் செய்வேன். அம்மா அம்மா, இந்த ஆண்டியும் அங்கிளும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுனாங்க. இவங்க 2 பேரும் இல்லைன்னா நான் உங்ககிட்ட வந்து சேர்ந்திருக்கவே முடியாது. சரிங்க, நான் கிளம்புறேன். என்னோட குழந்தைங்க என்னை எதிர்பார்த்து பசியோட காத்திருப்பாங்க. நான் அவங்களுக்கும் உணவு தேடி எடுத்துட்டு போகணும். நீங்க உணவு தேடி எங்கேயும் அலைய வேண்டாம். நீங்க 2 பேருமே இங்க இருந்து உங்களுக்கு தேவைப்பட்ட மாதுளம்பழங்களை எடுத்துக்கிட்டு போங்க. பழத்தை தேடி ரொம்ப கஷ்டப்படணும்னு நினைச்சேன். நல்ல வேலை, இந்த ஜூலி பொண்ணால என்னோட வேலை ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. பிறகு காலுக்காகவும் சோனாக்குருவியும் ஆளுக்கு 2 மாதுளம் பழங்களை பறிச்சு எடுத்துக்கிட்டு தங்களுடைய வீட்டை நோக்கி சந்தோஷமா பறந்து போனாங்க. சோனாக்குருவி அன்னைக்கு உணவு தேட போயிருந்தது. அதனால வீட்டுல குக்கும் வீடும் தனியா இருந்தாங்க. இந்த சமயத்துல ஜக்கு சோனாக்குருவி வீட்டை நோக்கி பறந்து வந்தா. இப்படி பறந்து வந்த ஜக்கு வீட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சான். பியூட்டி, குக்கு, நான் தான் ஜக்கு. கதவு திறங்க, நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து விளையாடலாம். தம்பி, கதவை திறக்காத. இந்த ஜக்கு கூட நம்ம விளையாட போனா அவன் ஏதாவது வாழ்த்தனம் பண்ணி நம்மள அழ வச்சிடுவான். சீக்கிரம் கதவு திறங்க, நான் உங்களுக்காக மாம்பழம் வேற எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன்.
குக்கு, அவன் பேச்ச நம்பாத. அவன் பொய் சொல்றான். கதவை எப்படியாவது நாம திறக்கணும்ன்றதுக்காக அவன் இப்படி எல்லாம் பேசுறான். பியூட்டி, நான் கதவை திறக்க போறேன். எனக்கு மாம்பழம் சாப்பிடணும் போல இருக்கு. ஒருவேளை அவன் மாம்பழம் கொண்டு வரலன்னா நான் கதவை சாத்திடுவேன். இப்படி சொன்ன குக்கு பிறகு வாசல் கதவை திறந்து மெதுவா வெளியே எட்டி பார்த்தான். ஜக்கு, மாம்பழம் எங்க? குக்கு, நான் மாம்பழம் எடுத்துக்கிட்டு வரல, உன்னை வெளியில வர வைக்கிறதுக்காக தான் போய் சொன்னேன். வா, நாம போய் விளையாடுவோம். நீ சொல்றது பொய்ன்னு பியூட்டி கரெக்டா சொன்னா. நான் தான் அதை நம்பாம வெளியில வந்தேன். குக்கு, கதவை சாத்திட்டு உள்ள வா. குக்கு, வா, நாம போய் விளையாடுவோம். உணவு தேட போன உங்க அம்மா திரும்பி வர்றதுக்குள்ள வந்துருவோம். எப்படி இருந்தாலும் அம்மா வீட்டுக்கு வந்த உடனே பியூட்டி நான் விளையாட போனதை சொல்லிடுவா. இங்க பாரு, நீ என் கூட விளையாட வர்றத பியூட்டி கிட்ட சொல்ல வேண்டாம். நதிக்கு தண்ணி குடிக்க போறதா சொல்லிட்டு வா. உடனே வீட்டுக்குள்ள போன குக்கு பியூட்டி கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சான். பியூட்டி, நான் ஜக்கு கூட நதிக்கரைக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். குக்கு, அம்மா ஜக்கு கூட எங்கேயும் வெளியில போக வேண்டாம்னு சொல்லி இருக்காங்க. அது ஞாபகம் இருக்கா இல்லையா? இல்ல, எனக்கு தாகமா இருக்கு. நான் இப்பவே போக போறேன். இப்படி சொன்ன குக்கு பிறகு ஜக்கு கூட பயந்து போக ஆரம்பிச்சான். இப்படி போனவங்க சாகர்புராவோட வீட்டுக்கு போனாங்க. அங்கிள் அங்கிள், ராஜி எங்க? நாங்க அவனை விளையாட அழைச்சுக்கிட்டு போகலாம்னு வந்தோம். ராஜி இப்ப வீட்ல இல்ல, அவங்க அம்மா கூட எங்கேயோ வெளியில போயிருக்கான். குக்கு, ராஜி வீட்ல இல்ல, அதனால நாம எங்க வீட்டுக்கு போய் விளையாடுவோம். இப்படி சொன்ன ஜக்கு பிறகு குக்குவை கூட்டுக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போனா. குக்கு, எனக்கு ஒரு கிளாஸ் ஐஸ் வாட்டர் எடுத்துக்கிட்டு வா. ஏன் நீ போய் எடுத்து குடிக்க மாட்டியா? என்ன குக்கு இப்படி பேசுற? உன்னை விட நான் வயசுல 6 மாசம் பெரியவன். அதுக்கு கூட நீ மரியாதை கொடுக்க மாட்டியா? ஜக்கு இப்படி பாவமா பேசின உடனே குக்கு தண்ணி எடுக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜ் கதவை திறந்தான். உடனே ஜக்கு அங்க போய் குக்குவை ஃப்ரிட்ஜுக்குள்ள தள்ளி விட்டு கதவை மூடிட்டான். ஜக்கு, கதவை ஏண்டா மூடுன? கதவை திற, நான் வெளியில வரணும். குக்கு, நல்லா யோசிச்சு பாரு. அன்னைக்கு ஒரு நாள் என்கிட்ட காசு இல்லாதப்ப நீ மட்டும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ட. நான் கேட்டப்ப எனக்கு நீ கொஞ்சம் கூட கொடுக்கல. அதுக்கான தண்டனை தான் இது. நீ ரொம்ப நேரம் உள்ள இருக்க தேவையில்லை. ஒரு 10 நிமிஷம் இரு, அப்புறமா திறந்து விடுறேன். இப்படி சொல்லிட்டு ஜக்கு வீட்டு வாசலுக்கு வந்தப்ப ராஜி ஜக்குவை தேடிக்கிட்டு அங்க வந்தான். ஜக்கு, நான் இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். வா, நாம விளையாட போகலாம். ராஜி இப்படி வந்து கூப்பிட்ட உடனே ஜக்கு குக்குவை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு மூணதை மறந்துட்டு ராஜி கூட விளையாட போயிட்டான். இந்த சமயத்துல உணவு தேட போன சோனா குருவி கொஞ்சம் தானியம் எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு. பியூட்டி, என்ன நீ மட்டும் வீட்டுல இருக்க? குக்கு எங்க போயிருக்கான்? அம்மா, நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன். ஆனா குக்கு கேட்கவே இல்ல. என் பேச்ச கேட்காம ஜக்கு கூட விளையாட போயிருக்கான். ஒரு நாள் குக்கு ஜக்குவுக்கு கொடுக்காம ஐஸ்கிரீம் சாப்பிட்டான். ஜக்கு இவன் மேல கோவமா இருந்தான். அது எனக்கு நல்லா தெரியும். அத மனசுல வச்சுக்கிட்டு குக்கு கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணுவான். இப்படி சொன்ன சோனா குருவி உடனே நதிக்கரைக்கு பறந்து போச்சு. ஆனா குக்குவும் ஜக்குவும் நதிக்கரையில இல்ல. இதனால சோனா குருவி ரொம்பவும் குழப்பமாயிடுச்சு. இந்த ஜக்கு குக்கு எங்க அழைச்சிட்டு போயிருப்பானே தெரியல. ஒரு சமயம் அந்த அடர்த்தியான காட்டு பகுதிக்கு அழைச்சிட்டு போயிருப்பானோ? ஆமா, அப்படிதான் இருக்கும். நான் இப்பவே அங்க போய் பாக்குறேன். இப்படி நினைச்ச சோனா குருவி உடனே அடர்த்தியான காட்டை நோக்கி பறந்து போச்சு. இதே சமயம் ஜக்குவோட அம்மா கோரிக்காவும் தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு. கோரிக்காக வீட்டுக்கு வந்தப்ப வீட்டுல யாருமே இல்ல. வீட்லயே இருன்னு இந்த ஜக்கு கிட்ட சொல்லிட்டு போனேன். ஆனா எங்கேயோ வெளியில கிளம்பிட்டான். அலைஞ்சு திரிஞ்சு வீட்டுக்கு வந்தா நமக்கு ஒரு கிளாஸ் ஐஸ் வாட்டர் எடுத்து கொடுக்க கூட ஆள் இல்ல. பிறகு ஐஸ் வாட்டர் எடுக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜ் கதவை திறந்த கோரிக்காவும் ஃப்ரிட்ஜுக்குள்ள குக்கு மயக்கமாயி கிடக்காத பழகிடுச்சு. உடனே கோரிக்காவும் குக்குவை தூக்கிட்டு வந்து கூட்டுல படுக்க வச்சது. டேய் ஜக்கு, நீ எங்கடா போன? நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள குக்கு எப்படிடா வந்தான்? இப்படி கொஞ்ச நேரம் புலம்புல கோரிக்காகும் பிறகு சோனா குருவியை பார்க்க பறந்து போச்சு. இப்படி போன கோரிக்காகும் அடர்த்தியான காட்டு பகுதியில இருந்து திரும்பி வந்துகிட்டு இருந்த சோனா குருவிய வழியில பாத்துருச்சு. சோனா, உன் பையன் குக்கு எங்க வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள மயக்கமாகி கிடந்தான். நான் அவனை தூக்கி கூட்டுல படுக்க வச்சுட்டு உன்னை தேடி வந்தேன். அவன் எப்படி தனியா என் வீட்டுக்கு வந்தான்னே தெரியல. இல்ல, நான் தனியா வரல. ஜக்கு தான் என் வீட்டுக்கு வந்து அவனை அழைச்சிட்டு போயிருக்கான். ராஜு கூட பால் விளையாண்டுகிட்டு இருந்த ஜக்குக்கு இப்பதான் திடீர்னு குக்குவோடைய ஞாபகம் வந்துச்சு. ராஜி,
நான் குக்குவை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு மூடிட்டு வந்ததை சுத்தமா மறந்து போயிட்டேன். ஐயையோ, நான் இப்பவே போய் ஃப்ரிட்ஜை திறந்து அவனை வெளியில எடுக்கணும், இல்லைன்னா அவன் உயிருக்கு ஆபத்து. இப்படி சொன்ன ஜக்கு பிறகு தன்னுடைய வீட்டை நோக்கி பறந்து போனான். இப்படி தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்த கொக்கு ஜக்கு அவங்க அம்மா கூட உட்கார்ந்துருக்கத பார்த்துட்டு அதிர்ச்சியானா. அம்மா, நான் ஜக்குக்கு தண்ணி எடுக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜ் கதவை திறந்தேன். அந்த சமயத்துல ஜக்கு என்ன உள்ள தள்ளி விட்டு கதவை மூடிட்டான். குக்குவுக்கும் பின்னாடி நின்னுகிற ஜக்கு குக்கு அவங்க அம்மா கிட்ட சொன்னதையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தான். டேய் ஜக்கு, ஏன் அங்கேயே நிக்கிற? இங்க வா. நீ செஞ்சதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா? இந்நேரம் குக்குவோட உயிருக்கு ஆபத்துன்னா உங்க அம்மாவுக்கு யார் பதில் சொல்றது? உன்னோட நண்பன்கிட்ட இப்படியா நடந்துக்கிறது? நீ பண்ணனது பெரிய தப்பு. இல்ல ஜக்கு, இனிமே என்னோட நண்பனே இல்ல. இனிமே நான் அவன் கூட விளையாடவும் போக மாட்டேன், அவன் கூட பேசவும் மாட்டேன். ஜக்கு, நீ செஞ்ச காரியத்தால இந்நேரம் குக்குவோட உயிர் கூட போயிருக்கலாம். இப்படி நடந்துக்கிற பசங்க கூட யாருமே நண்பனா இருக்க விரும்ப மாட்டாங்க. இப்படி சொல்லிட்டு சோனா குருவி குக்குவை கூட்டு விட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அதுக்கப்புறம் குக்கு ஜக்கு கூட பேசுறது இல்ல, அவன் கூட விளையாட போறதும் இல்ல. ஜக்கு கூட குக்கு மட்டும் தன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை முடிச்சுக்கல. அந்த காட்டுல உள்ள சின்ன பசங்க யாருன்னு ஜக்கு கூட பேசவோ விளையாடவோ மறுத்துட்டாங்க. ராஜி, வா நாம போய் பால் விளையாடுவோம். நாம பால் விளையாண்டு ரொம்ப நாள் ஆகுது. இல்ல ஜக்கு, உன் கூட நான் விளையாட வரல. எங்க அம்மாவும் அப்பாவும் உன் கூட விளையாட கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்காங்க. இப்படி சொல்லிட்டு ராஜி அங்கிருந்து பறந்து போயிட்டான். இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஜக்கு செஞ்ச ஒரு தவறால அவன் கூட அந்த காட்டுல இருந்த சின்ன பசங்க யாருமே பேசுறது இல்ல. மத்த பறவைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து விளையாடுறத பார்க்கும் போது ஜக்குவுக்கு அழுகழுகியா வந்துச்சு. என்ன பண்றது, நாம நடந்துக்கிற விதத்தை வச்சுதான் மத்தவங்க நம்ம கூட பழகுவாங்க. நாம நண்பர்கள் கூட பழகும் போது சண்டை வர்றது இயற்கைதான். ஆனா எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லையை தாண்டி போய் நம்ம யார் மனசையும் கஷ்டப்படுத்த கூடாது.